This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvedi Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see present perfect tense passive usage part 2. You just write heading present perfect tense passive usage part 2. Present perfect tense passive usage part 2. You see here, present perfect tense is nothing but ரீசெண்டா சமீபத்துல முடிஞ்ச செயல், அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கும். ஓகே, ரீசெண்டா சமீபத்துல முடிஞ்ச செயல், அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கும். ஓகே, so passive usage is nothing but the subject is not the doer. You are aware of it. I am going to give an example for an active usage and a passive usage, and then we will continuously write sentences for passive usage, both in questions and answers. Okay, shall we start? Before that, just before giving examples, you just understand. ஒருத்தர் யாராவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல கொஸ்டின் கேட்டா, நீங்க பண்ணக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவா இருந்தா கேட்கிறவருடைய வாயிலிருந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். அது ஆக்டிவ் யூசேஜா இருந்தா பாஸ்ட் டென்ஸ், பாசிவ் யூசேஜ் இருந்தா பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் யூசேஜா இருக்கும். அவர் கேட்கிறவர் கேட்ட பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நீங்க உங்க ஆன்சர் வந்து நெகட்டிவா இருந்தா அவர் வாயிலிருந்து என்ன வரும்? கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். புரியுதா? கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதுல சில அட்வர்ப் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எங்கெங்க இடத்துல பொருத்தமா இருக்கோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நாட் yet யூஸ் பண்றாப்ல வரும். மற்றதெல்லாம் நீங்க அக்கார்டிங்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க இதுக்கு தக்கவாறு. ஓகே, shall we start? Just you write examples for active usage and passive கொடுத்து then I will proceed further. He has posted the letter. He has posted the letter. Present perfect tense. He has posted the letter. யார் போஸ்ட் பண்ணாத லெட்டரை போஸ்ட் பண்ணிருக்கா? அவர் தான் போஸ்ட் பண்ணிருக்காரு. He has posted the letter. அப்போ அங்கே வரக்கூடிய சப்ஜெக்ட் he, சப்ஜெக்ட் இஸ் த டூயர். ஏன்னா அவர் தான் போஸ்ட் பண்ணிருக்கிறாரு. அப்ப சப்ஜெக்ட் இஸ் த டூயர். அவர் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிருக்கிறார். பிராக்கெட்ல நீங்க ஆக்டிவ் யூசேஜ் போட்டுக்கிறீங்க. எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். ஓகே, தென் the letter has been posted. அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. யாரால்? அப்படிலாம் தேவையில்லை. நமக்கு நெசசிட்டி இருந்தா பை போட்டு எழுதிக்கலாம். புரியுதா? மற்றபடி பை போட்டு எழுதணும்னு கட்டாயம் இல்லை. தேவைப்பட்டா தான் பை போட்டு எழுதலாம். ஜென்ரலாவே பேசலாம். இப்ப இந்த கேஸ்ல அவர் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணுங்க முடிஞ்சு வச்சா, இப்போ அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. யாரால் எவரால் அது நமக்கு தேவையில்லை. அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த கேஸ்ல த லெட்டர் அதான் சப்ஜெக்டா இருக்கு. அது பேசாது, ஒன்னும் செய்யாது. அப்ப தட் சப்ஜெக்ட் இஸ் நாட் த டூயர். அப்ப இந்த கேஸ்ல த லெட்டர் தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் சிங்குலர். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஆக்சிலரி வெர்ப் என்னென்ன இருக்கு? ஹேவ் இருக்கு, ஹேஸ் இருக்கு. இது எது பொருந்தும்? ஹேஸ். த லெட்டர் ஹேஸ் பீன், அப்ப பீன் கொண்டாடும். ஓகே, பாசிவ் யூசேஜுக்கு த லெட்டர் ஹேஸ் பீன், அப்புறம் பாஸ்ட் பாடும். த லெட்டர் ஹேஸ் பீன் போஸ்டட். த லெட்டர் ஹேஸ் பீன் போஸ்டட். என்ன அர்த்தம்? அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. புரியுதா? இப்ப ரெண்டுக்கு அர்த்தம் எடுக்கிறேன். யூ see the differentiation. He has posted the letter. அவர் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆக்டிவ் யூசேஜ். The letter has been posted. அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. Passive usage. That's all. Is it clear? Shall we start? Okay, we are going to concentrate only on passive usage. Okay. Has the matter been reported to the director? Has the matter been reported to the director? அந்த matter டைரக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கிறதா? Has the matter been reported to the director? No, the matter has not yet been reported to the director. No, the matter has not yet been reported to the director. No, அந்த மேட்டர் இன்னமும் டைரக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணப்படல, ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நெகட்டிவ்ல ஒண்ணு இது இல்லை. ஓகே, எப்படி ஒன்னும் எடுத்துக்கலாம். பட் நீங்க நாட் yet, இன்னமும் அந்த நெகட்டிவ் கொண்டாடணும். ஓகே, so no, the matter has not yet been reported to the director. No, அந்த மேட்டர் இன்னமும் டைரக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கல. Is it clear? Then இப்ப பாருங்க, நீங்க இப்ப ஒருத்தர் கேட்ட கொஸ்டின் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல கேட்டிருக்காரு. ஆன்சர் வந்து நெகட்டிவா கொடுத்திருக்க உடனே அவர் வாயில என்ன வருவாங்க? கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். எப்படி? when is it going to be reported to the director? when is it going to be reported to the director? இதுலயும் பாசிவ் வருது, ஆனா கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாசிவ் யூசேஜ் வருது. so when is it going to be reported to director? எப்போ அந்த மேட்டர் டைரக்டர் ரிப்போர்ட் பண்ணப்பட போகிறது? அப்ப இந்த இட்டுக்கு வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் கூட அந்த மேட்டர் தானே இட்டுக்கு சமானம். ஓகே, அப்ப அந்த மேட்டர் டைரக்டருக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணப்பட போகிறது
டு பி ரிப்போர்ட் என்ன, ரிப்போர்ட் பண்ணப்பட, அதான் பாசிவ் யூசேஜ். ஸோ வென் இஸ் இட் கோயிங் டு பி ரிப்போர்ட்டட் டு தி டைரக்டர், அந்த மேட்டர் எப்போ டைரக்டர் ரிப்போர்ட் பண்ணப்பட போகிறது. இட் இஸ் கோயிங் டு பி ரிப்போர்ட்டட் டு தி டைரக்டர் பிஃபோர் ஹி லீவ்ஸ் ஆஃபீஸ் திஸ் ஈவினிங். இட் இஸ் கோயிங் டு பி ரிப்போர்ட்டட் டு தி டைரக்டர் பிஃபோர் ஹி லீவ்ஸ் ஆஃபீஸ் திஸ் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் அவர் ஆபீஸ் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மேட்டர் டைரக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட போகிறது. You are able to understand that the translation? Okay. It is going to be reported to the director before he leaves office this evening. Please listen to me again. I'm going to take translation for this sentence. இன்னைக்கு ஈவினிங் அவர் ஆபீஸ் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி யாரு, டைரக்டர். டைரக்டர் ஆபீஸ் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மேட்டர் டைரக்டர் ரிப்போர்ட் பண்ணப்பட போகிறது. Is it clear? Shall I repeat them? Okay. Has the matter been reported to the director? No, the matter has not yet been reported to the director. When is it going to be reported to the director? It is going to be reported to the director before he leaves office this evening. Next. Has the message been conveyed to your brother-in-law? Has the message been conveyed to your brother-in-law? அந்த மெசேஜ் உங்களுடைய பிரதர்லாவுக்கு கன்வே பண்ணப்பட்டிருக்கிறதா? Has the message been conveyed to your brother-in-law? Yes, the message has been conveyed to my brother-in-law. Yes, the message has been conveyed to my brother-in-law. Yes, என்னுடைய பிரதர்லாவுக்கு அந்த மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கேஸ்ல உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? பாசிட்டிவா இருக்கு. அவர் கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆன்சர் பண்றீங்க. அப்ப அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அவர் வாயில இருந்து? எப்போ? அண்டர்ஸ்டாண்ட்? பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். பாஸ்ட் டென்ஸ் வந்து எப்படின்னு பாருங்க. பாஸ்ட் டென்ஸ்ல அதுல பாசிவ் வரும். புரியுதா? நம்ம பாசிவ் போடுறதுனால எல்லாமே பாசிவ் யூசேஜ்ல வந்துகிட்டு இருக்கும். When was the message conveyed to your brother-in-law? When was the message conveyed to your brother-in-law? உங்களுடைய பிரதர்லாவுக்கு எப்பொழுது அந்த மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டது? இது என்ன? பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் யூசேஜ். When was the message conveyed to your brother-in-law? It was conveyed. It was conveyed to my brother-in-law as soon as I reached home last evening. It was conveyed to my brother-in-law as soon as I reached home last evening. Past tenseல போனா எல்லாத்தையும் past tenseல வரணும். ஓகே, அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி. லாஸ்ட் ஈவினிங் நான் வீடு போய் சேர்ந்த உடனே என்னுடைய பிரதர்லாவுக்கு அந்த மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டது. அப்ப இட்டுக்கு என்ன சமானம்? அந்த மெசேஜ். ஓகே, அந்த மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டது. It was conveyed to my brother-in-law as soon as I reached home last evening. Shall I repeat them? Okay. Has the message been conveyed to your brother-in-law? Yes, the message has been conveyed to my brother-in-law. When was the message conveyed to your brother-in-law? It was conveyed to my brother-in-law as soon as I reached home last evening. Next. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். You please understand. Present perfect ஒருத்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுடைய ஆன்சர் பாசிட்டிவா இருந்தா இமீடியட்டா அவருக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். அது ஆக்டிவ் யூசேஜா இருக்கட்டும், பாசிவ் யூசேஜா இருக்கட்டும். அவர் கேட்ட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் உங்க ஆன்சர் நெகட்டிவ் ஆயிட்டா இமிடியட்டா அவர் வாயிலிருந்து கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாசிவ் யூசேஜ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட். ஹேஸ் த இன்ஃபர்மேஷன் பி பாஸ்ட் ஆன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ்? ஹேஸ் த இன்ஃபர்மேஷன் பீன் பாஸ்ட் ஆன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ்? அவருடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஹேஸ் த இன்ஃபர்மேஷன் பீன் பாஸ்ட் ஆன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ்? No, the information has not yet been passed on to his parents. No, the information has not yet been passed on to his parents. No, அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னமும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கல. No, the information has not yet been passed on to his parents. When is it going to be passed on to his parents? When is it going to be passed on to his parents? அவருடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்பொழுது பாஸ் பண்ணப்பட போகிறது? அப்ப இட்டு என்ன செய்றேன்? இட்டுக்கு நான் அவனுடைய மீனிங் போட்டு எடுக்கிறேன் டிரான்ஸ்லேஷன். புரியுதா? அவனுடைய பேரண்ட்ஸுக்கு எப்பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட போகிறது? அப்ப டு பி பாஸ்ட் ஆன் என்ன? பாஸ் பண்ணப்பட. புரியுதா? When is it going to be passed on to his parents? It is going to be passed on. It is going to be passed on to his parents tonight. It is going to be passed on to his parents tonight. இன்னைக்கு நைட்டு
அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட போகிறது. இட் இஸ் கோயிங் டு பி பாஸ்ட் ஆன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் டுநைட். அதிலே தான் what time is it going to be passed on to his parents tonight? What time is it going to be passed on to his parents tonight? என்ன டயத்துக்கு இன்னைக்கு அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட போகிறது? இன்னைக்கு நைட்டு என்ன டயத்துக்கு அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட போகிறது? What time is it going to be passed on to his parents tonight? It is going to be passed on to his parents after 8 o'clock tonight. It is going to be passed on to his parents after 8 o'clock tonight. இன்னைக்கு நைட்டு 8 o'clock பிறகு அவருடைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட போகிறது. It is going to be passed on to his parents after 8 o'clock tonight. Shall I repeat them? Okay. Has the information been passed on to his parents? No, the information has not yet been passed on to his parents. When is it going to be passed on to his parents? It is going to be passed on to his parents tonight. What time is it going to be passed on to his parents tonight? It is going to be passed on to his parents after 8 o'clock tonight. Next. Has her project report been prepared? Has her project report been prepared? அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கிறதா? Has her project report been prepared? Yes, her project report has been prepared. Yes, her project report has been prepared. Yes, அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கிறது. You see here, இப்போ உங்க ஆன்சர் பாசிட்டிவா இருக்கு. புரியுதா? நீங்க பாசிட்டிவா ஆன்சர் பண்ணிருக்கிறதுனால அவர் விட மாட்டாரு, மறுபடியும் கொஸ்டின் கேட்பாரு. அந்த கொஸ்டின் எதுல இருக்கும்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். இப்ப நம்ம பாசிவ் யூசேஜ்ல போறதுனால பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் யூசேஜ்ல கொஸ்டின் வரும். எப்படின்னு பாருங்க. When was her project report? When was her project report prepared? இந்த இடத்துல பீன்னா போட்டுக்க கூடாது. ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் யூசேஜ். When was her project report prepared? எப்பொழுது அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது? When was her project report prepared? எப்பொழுது அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது? It was prepared last week. It was prepared last week. Last week அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. இல்லைன்னா லாஸ்ட் வீக் அது ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. அப்ப இட்டுக்கு இட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு தான் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்கோம், இட்டு. அந்த இடத்துல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்லலாம். வே ஆஃப் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுங்க, ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி சொல்லிக்கிறணும். லாஸ்ட் வீக் அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. இஸ் இட் கிளியர்? ஷல் ஐ ரிப்பீட் them? ஓகே. Has her project report been prepared? Yes, her project report has been prepared. When was her project report prepared? It was prepared last week. Next. Has her project report been submitted? Has her project report been submitted? அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதா? Has her project report been submitted? Yes, her project report has been submitted. Yes, her project report has been submitted. Yes, அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க ஆன்சர் பாசிட்டிவா இருக்கு, அதனால பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் யூசேஜ்ல அவர் கேட்பாரு. When was her project report submitted? When was her project report submitted? எப்பொழுது அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது? When was her project report submitted? Her project report was submitted last Friday. Her project report was submitted last Friday. Last Friday அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது. அதிலே what time was her project report submitted last Friday? What time was her project report submitted last Friday? Last Friday என்ன டயத்துக்கு அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணப்பட்டது? What time was her project report submitted last Friday? It was submitted at 10 o'clock last Friday in the presence of her guide. It was submitted at 10 o'clock last Friday in the presence of her guide. அவருடைய கைனுடைய பிரசன்ஸ்ல
லாஸ்ட் ஃப்ரைடே 10 o'clock அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது. 8க்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அவருடைய கைடினுடைய பிரசன்ஸ்ல லாஸ்ட் ஃப்ரைடே 10 o'clock அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது. இஸ் இட் கிளியர்? ஹேவ் யூ ரிட்டன் correctly? Shall I repeat them? Okay. Has the project report been submitted? Yes, her project report has been submitted. When was her project report submitted? Her project report was submitted last Friday. What time? What time was her project report submitted last Friday? It was submitted at 10 o'clock last Friday in the presence of her guide. It was submitted at 10 o'clock last Friday in the presence of a guide. Is it clear? Have you written correctly and properly? You see here, திரும்ப திரும்ப சொல்ல வரேன். ஒருத்தர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பேசினாங்கன்னா கொஸ்டின் கேட்டா உங்க ஆன்சர் பாசிட்டிவா இருந்தா இமிடியேட்டா கேட்குறோட வாயிலிருந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துடும். அப்ப இந்த கேஸ்ல பாசிவ் யூசேஜ்ல போறதுனால பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் யூசேஜ்ல வரும். புரியுதா? கேட்கிறவர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல கேட்டவர், நீங்க உங்க ஆன்சர் நெகட்டிவா இருந்தா இமிடியேட்டா கேட்டவர் வாயில கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். புரியுதா? அந்த கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாசிவ் யூசேஜ் இருக்கும். புரியுதா? திஸ் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஏன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லெட் மீ ஃபினிஷ் அப் டு திஸ் லெவல். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் அட்டெண்டட் திஸ் கிளாஸ் கண்டினியூஸ்லி. இஃப் யூ லைக் திஸ் கோர்ஸ், if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, and surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadirvedu. Thank you.